அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவு என்னங்கன்னா, ஒரு வீட்டில் 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்களுக்கு பெரியவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணமான பையனுக்கு நிறையா நகை போட்டு வந்திருக்குது. 100 பவுனுக்கு மேலே போட்டு வந்திருக்காங்க. வசதி வாய்ப்போட பொண்ணு கிடச்சிடுச்சு. அது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் கல்யாணம் நடந்தது. அதனால் நல்லா வசதியாக கிடச்சிருக்கு. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. பையனும் நல்லா வருமானம் சம்பாதிக்கக்கூடியவன். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சின்ன பையனுக்கு கொஞ்சம் வருமானம் கம்மியாக இருக்குது. அதனால் பொண்ணு கிடைக்கிறதே இப்போ கஷ்டம். ஆனால் இப்போ பார்க்குறது அந்த மாப்பிள்ளை பையனோட அம்மா பெரிய பையனுக்கு பார்த்த மாதிரியே அந்த அளவுக்கு வசதியாகவும் தேடுறாங்க. பெரிய பையனுக்கு வசதியாக இருக்குது, அத்தனை நகை போட்டு வந்திருக்குது. ஆனால் இப்போ பார்க்க போன வீட்டில் ஒரு 20 பவுன் நகை தான் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன இப்படி சொல்கிறீங்க? பொண்ணோட அம்மா எப்படி சொல்கிறாங்கன்னா, மாப்பிள்ளையோட அம்மா எப்படி சொல்கிறாங்கன்னா, என்ன இப்படி சொல்கிறீங்க? பெரிய மருமக 100 பவுனுக்கு மேலே போட்டு வந்திருக்கிறா, சின்ன பையனுக்கு நீ என்ன தகுதி இல்லாமல் இருக்குது, அவனுக்கு அந்த மாதிரி போட்டால் கழுத்து நிறைய நகை இருக்காது, 20 பவுனெல்லாம் ரொம்ப கம்மி, கழுத்து நிறையா நகை இருக்காது அப்படிங்கிறாங்க. அப்புறம் எங்களால் இவ்வளவுதான் போட முடியும். இப்போ உங்களுக்கு இஷ்டம்னா பாருங்கள். பொண்ணு வீட்டு சைடு எப்படி சொல்கிறாங்கன்னா, நாங்கள் போடுறது தான் போடுவோம், உங்களுக்கு இஷ்டம்னா பாருங்கள், இல்லைன்னா போங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இந்த வார்த்தை சொல்லாமல் இருந்தால் நான் உங்கள் பையனுக்கு கொடுக்குறக்கு திருப்தியாக தான் இருந்தது. பையன் நல்லா இருக்கிறா, பையனும் நல்ல பையன், நாங்கள் கொடுக்குறக்கு முழு சம்மதத்தோடு இருந்தோம். ஆனால் இந்த நகை பிரச்சனையில் பெரிய மருமகளுக்கு கழுத்து நிறைய நகை போட்டிருக்கா, 100 மகனுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் சின்ன பையனுக்கு தகுதி அந்தளவுக்கு இல்லைனாலும் நாங்களும் எங்கள் தோட்டங்காடெல்லாம் சொத்தெல்லாம் ஒரு 5 ஏக்கரா எழுதி வைக்கலான் இருந்தோம். அதுக்குள்ளே நீங்கள் அவசரப்பட்டீங்க, இந்த நகை கேட்டு உங்கள் கெப்பாசிட்டிக்கு நீங்களே கம்மி பண்ணிட்டீங்க. அதனால் உங்களுக்கு பொண்ணு நாங்கள் தர்றதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா நாங்களும் வசதி ரொம்ப, நாங்கள் 2 பேரும் கவர்மெண்ட் ஜாப்பில் வேறு இருக்கோம், நல்ல வசதியான குடும்பம் எங்கள் குடும்பம். நீங்கள் நகை கம்மியாக போடுறோன்னு சொன்னது இந்த மாதிரி இப்போ பொண்ணு கழுத்து நிறையா, பெரிய மருமக கழுத்து நிறையா போட்டிருக்கா, சின்ன மருமகளுக்கு அந்தளவு வேணும்னு சொல்ல முடியும். இந்த நகைக்கு ஆசைப்பட்டு வர்றீங்க. ஆனால் உங்கள் பையனுக்கு நான் பொண்ணு தர்ற மாதிரி இல்லை. ஆனால் நல்ல பையனாக தான் இருக்கிறா, தரலான்ட்டு இருந்தோம். இந்த மாதிரி நீங்களே பண்ணி நீங்களே கெடுத்துட்டீங்க, நாங்கள் தப்பிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இருந்தது. அப்படி போயிடுச்சுங்க பாருங்கள். இன்றைக்கி அதே பொண்ணுக்கு அவங்களே நகை போட்டு மறுபடியும் நிறையா நகை போட்டு அவங்க இப்போ ஒரு மாப்பிள்ளை வீடு கட்டிட்டு போகிறாங்களாமா. அந்த மாதிரி கேள்விப்பட்ட ஒரு இடத்துல. அதனால் இப்போ பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம். அதில் இந்த மாதிரியெல்லாம் நகைக்கு ஆசைப்பட்டு பெரிய பையனுக்கு போட்ட மாதிரி சின்ன பையனுக்கும் போடுங்கன்னா அது எங்கிருந்து வரும்? நினச்சி பாருங்கள். நன்றி, வணக்கம்.